வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்புறம் சில ஸ்டாக்ஸோட ட்ரேடிங் அனாலிசிஸ் தான். அதாவது நாளைக்கான லெவல்ஸை தான் நம்ம இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்ப்போம். நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னா, ஆக்சுவலாக இது ஒரு மெர்ஜ்டு ப்ரொஃபைல், இது ஒரு ஸ்ப்ளிட் ப்ரொஃபைலு. ஆக்சுவலி ஜூலை 16th இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னவோ ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணி ஏபிசி இந்த 3 டைம் ஃப்ரேமும் ஏபிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் நடந்துட்டு அடுத்தது அதுக்கு மேலே அவங்களால ப்ரைஸை புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ உடனே செல் பண்ணி அந்த சேம் லெவல்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய மூவ் எதுவும் கிடைக்கல. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி பொருளோவை மார்க்கெட் கண்டிப்பாக கிளியர் பண்ணும். 2 நாளுமே ஏபி பொருளோ, அதாவது ஜூலை 12, ஜூலை 15 2 நாளுமே இந்த ஏபி பூர்லோஸ் இருக்குது. இந்த பூர்லோஸை மார்க்கெட் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணுவாங்க. நாளைக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்போது இந்த ஏபி பூர்லோஸை டார்கெட்டாக வைக்கணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை நம்ம பேஸ் பண்ணி இந்த ஏபி பூர்லோஸ்லாம் வந்து நம்ம டார்கெட்டாக வைக்க போகிறோம். அதாவது ஜூலை 12ஓட லோ, ஜூலை 15th லோ, இது 2 தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து நாளைக்கு ஒரு அதாவது இங்கே ஒரு எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் மொமெண்டம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக ஏபி பொருளோ இந்த 2 ஏபி பொருளையுமே மார்க்கெட் கிளியர் பண்ணிடும். பட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்றது போய் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னவோ ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே தான். ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணி ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சிலேருந்தே எக்ஸாக்டாக இந்த ஜூனை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எக்ஸாக்டாக இந்த 52,722 இந்த ரேஞ்சில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்களால பெருசாக புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி நம்ம இந்த லெவல்ஸை வந்து டார்கெட்டாக செட் பண்ணலாம். இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு வீக் செல்லர்ஸு. இந்த செல்லர்ஸால் இதுக்கு மேலே புஷ் பண்ணி கொண்டு போக முடியாது. கண்டிப்பாக இந்த ஜூனை கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த லெவலுக்கு மார்க்கெட் போகும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக பாருங்கள், இந்த லெவல்ஸு 52,722 இந்த ரேஞ்சை வந்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். டிசிஎஸில் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி டிசிஎஸில் பார்த்தீங்கன்னா ஜூலை 11th ஒரு சிங்கிள் பிரின்ஸை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு போன மார்க்கெட்டு அடுத்த ஜூலை 12ல் ஒரு பெரிய சிங்கிள் பிரின்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலேயே அக்செப்டன்ஸ் கொடுத்து மேலேயே சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த ஏரியாக்குள்ளேயே சஸ்டெயின் பண்ணி மேலேயே இருந்திருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கில் என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சிஸ் பேங்க்கில் கண்டிப்பாக ஜூலை 10th, ஜூலை 11th லோவை மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் பண்ணும். அது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய சீசனில் கண்டிப்பாக இந்த ஜூன்ஸை பிரேக் பண்ணும். ஸோ இதுக்கப்புறமுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 12th ஒரு அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஒரு பெரிய டெயில் ஃபார்ம் பண்ணி ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் அரவுண்ட் ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரைஸை மேலேயே சஸ்டெயின் பண்ணி வச்சுக்க முடியல. ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் அடுத்தடுத்த நாள் கீழே வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது அப் ஆகிறதுக்கு. ஷார்ட் டேர்மில் யாராவது ஆக்சிஸ் பேங்கை செல் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இந்த 1277 ரேஞ்சை பிரேக் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த ஆக்சிஸ் பேங்க்கை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய சீசனில் நம்ம நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி நாளைக்கு டேலேயே முடிஞ்சால் லைவில் முடிஞ்சால் வரேன். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஒர்க்காக இருக்கிறதால நான் கொஞ்சம் வெளியில் போயிடுவேன். ஸோ இந்த லெவல்ஸை நல்லா நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆக்சிஸ் பேங்க் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணும். வணக்கம். ஓகே, நன்றி.